நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, நற்கருணையிலே எங்களுக்காய் காத்திருக்கிறவரே, எங்கள் மீது அதீத அன்பும் அக்கறையும் கொண்டவரே, இந்த நாளிலே மீண்டுமாய் உமது திருப்பாதத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். நன்றி உவகையோடு நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் காட்டிக்கொண்டிருக்கின்ற அளவிட முடியாத இரக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் நன்றி உவகையோடு வந்திருக்கிறோம். இயேசுவே, எங்கள் அன்பு ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சி என்ற இந்த தலத்தை, இந்த ஊடக தலத்தை நீரே மாபெரும் கொடையாய் எங்களுக்கு கொடுத்து உமது உயிருள்ள உன்னதமான பிரசன்னத்தை, நீர் எங்கள் மீது காட்டுகின்ற அன்பை, இரக்கத்தை, நான் உங்களோடு உலகம் முடியும் வரை என்னாலும் நான் இருக்கிறேன் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று எங்களுக்கு கொடுத்த கட்டளையை அத்தனையும் நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை இந்த தலத்தின் வழியாய் நீர் கொடுத்த கிருபைக்காக இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் சென்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் சாட்சியமாக இந்த தலம், இந்த மாதா தொலைக்காட்சி தங்களுக்கு எவ்வளவு பெரிய துணையாக, வழிகாட்டியாக, ஆறுதலாக, அன்பாக ஒவ்வொரு நொடியும் தங்களது வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை அவர்கள் கண்ணீரோடு சொல்கின்ற காரியங்களை கேட்கின்ற பொழுது, ஆண்டவரே, இதோ இந்த நாட்களிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் பல மடங்கிற்கு மேலாக நீர் விளைச்சலை பெருகச் செய்து 100 மடங்கிற்கு மேலாக மக்கள் மத்தியிலே உமது அன்பை வெளிப்படுத்துகின்ற மாபெரும் தலமாய் இது அமைய நீர் கொடுத்த கிருபைக்காய், உமது ஆசீர்வாதங்களுக்காக நன்றி வகையோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த தலத்திலே பணி செய்கின்ற என் அன்பு அருட்தந்தையர்கள், அன்பு தந்தையர்கள் ஒவ்வொருவருக்காகவும், பணியாளர்களுக்காகவும், எங்களோடு உடன் பயணிக்கின்ற எங்களது ஜெப வீரர்களுக்காகவும், இந்த பணியிலே பல்வேறு நிலைகளில் தங்களது வாழ்க்கையில் வறுமையிலும் நற்செய்தி பணிக்காய் தாராளமாக உதவுகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்காகவும், கடந்த 1 மாதத்திற்கு மேலாக பயணித்த ஒவ்வொரு இடத்திலும்
அன்பை முழுமையாய் வெளிப்படுத்திய அத்தனை குடும்பங்களுக்காகவும் அருட்தந்தையர்களுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் அவருடைய பல்வேறு நிலைகளிலே அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற காரியங்களுக்காகவும் இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இயேசுவே, இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே மீண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஜெப உணர்வோடு இன்றைய நாளிலே நாம் தியானிக்கவிருக்கின்ற திருப்பாடல் 119 வசனம் 68. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவருடைய விதிமுறைகள். இதோ நான் உங்களுக்கு புதியதொரு கட்டளையை தருகிறேன் என்று ஆண்டவர் தன் சீடரிடத்திலே தன் ராவுணவிலே சொல்கின்ற பொழுது, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற விதிமுறையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உங்களுக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். இதுதான் திருச்சட்டமும் இதுதான் இறை வாக்குகளும் அத்தனையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஞானம் இது மட்டுமே என்றும் ஆண்டவர் கற்பித்தார். இன்றைய நாளிலே இதோ நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் இந்த ஜெப உணர்வோடு தியான உணர்வோடு, ஆண்டவரே, நான் செய்கின்ற காரியங்கள் எந்த நிலையில் இருக்கிறது? ஆண்டவரே, உமது அன்பை மையப்படுத்தியதாக இருக்கிறதா? நீர் எனக்கு காட்டிய இரக்கத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறதா? உமது தாழ்ச்சியை மையப்படுத்தியதாக இருக்கிறதா? எனக்காக நீர் பட்ட அவமானங்கள் எத்தனை? எனக்காய் நீர் சிந்திய இரத்தத்தினுடைய மாட்சி எத்தனை? எனக்காய் நீர் இந்த உலகிலே பிறந்து அனுபவித்த அவமானங்கள், சங்கடங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், இவைகளை விடவா நான் துன்புறுகிறேன்? ஆனால் ஏன் என்னால் என்னை மறுக்க முடியவில்லை? ஏன் என்னால் பிறர் என் மீது அன்பு காட்டாத சூழலிலும் நான் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் நீர் சொல்லிக் கொடுத்தீரே? அன்பு காட்டுபவர்களுக்கே நீங்கள் அன்பு காட்டினால் நீங்கள் என்ன பெரிய காரியம் சாதித்து விட்டீர்கள்? இதை எல்லாரும் தானே செய்கிறார்கள், நீங்கள் என்ன பெரிதாக நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று நீர் கேள்வி கேட்கவில்லையாம் சீடர்களை பார்த்து? எதை பெரிதாக சாதித்து விட்டீர்கள்? அன்பு காட்டாத அவர்களிடத்திலே அன்பு காட்டுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்காதவர்களிடத்திலே அவர்களுக்காய் ஜெபியுங்கள். மன்னிக்காதவர்களை மன்னியுங்கள். தேவையில் இருப்பவர்கள் கேட்காத நிலையிலும் நீங்களாய் சென்று உதவி செய்யுங்கள். நீர் கற்றுக் கொடுத்தது என்ன ஐயா? இதுதானே உன் விதிமுறைகள். என்னால் ஏன் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை? என் சுயநலம், என் சுய கௌரவம், என்னுடைய பல்வேறு தனிப்பட்ட சிந்தனைகள், நான் செய்வது சரி என்ற எண்ணம், பல்வேறு காரியங்கள் தானே தடையாய் இருக்கிறது. எனக்கு புரிகிறது தானே. ஆண்டவரே, உம் விதிமுறைகளை நான் அறிந்து கொள்ள, அறிந்ததோடு நின்று விடாமல் நான் புரிந்து கொள்ள, புரிந்ததோடு நின்று விடாமல் நான் செயல்படுத்த எனக்கு வல்லமையை தா என்று சொல்லி, இதோ இந்த நாளிலே இந்த 1 மணி நேரம் நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவராய் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிலே உம்மை ஆராதிக்கின்றேன்.
இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆராதிக்கின்றோம் இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, நற்கருணையில் வீற்றிருப்பவரே, வல்லமையோடு உம்முடைய உடனிருப்பை கொடுத்து கொண்டிருப்பவரே, மீட்பளிக்கும் கடவுளே, எங்கள் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. வாழ்வு தருகின்ற கடவுளாய், வல்லமை மிக்க கடவுளாய், ஆசிரளித்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்று நாங்கள் வாழக்கூடிய உலகிலே தனிப்பட்ட வாழ்க்கை முறை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நான் என்று எனக்குள்ளே ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டு அதில் நான் சுயமாக செயல்பட வேண்டும், சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று ஒரு கற்பனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இன்று இப்படிப்பட்ட உலகில்தான் ஆண்டவரை எல்லாம் தனியார் மயமாக போய்கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கை முறையாக போய்கொண்டிருக்கிறது. பிறருடைய தனிப்பட்ட
வாழ்க்கையை, தனிப்பட்ட முறைகளை மதிக்க வேண்டும். ரெஸ்பெக்ட் த இண்டிவிஜுவல் லைஃப், இண்டிவிஜுவாலிட்டி என்ற கற்பனைகள் தான் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நீர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை முறை என்பது சமூக வாழ்க்கை முறை, இணைந்து வாழக்கூடிய ஒரு தன்மை. அதற்காகத்தான் நீர் இந்த மண்ணிலே மனிதனாக பிறந்தீர். மனிதர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடே ஒவ்வொருவரையும் தேடி தேடி சென்றீர். எல்லாரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு அனைவரையும் எல்லாரும் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்மையே உடைத்து கொடுத்தீர். மீண்டுமாக எல்லாரும் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது அங்கே தூய் ஆவியானவரை இறங்கி வரச் செய்தீர். அவர்கள் இருவர் இருவராக சென்று நற்செய்தி அறிவித்தாலும் அங்கே மிகப்பெரிய ஒருமைப்பாட்டை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். இயேசு என்பவர் யூதர்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, மாறாக எல்லா இனத்துக்கும் கடவுள் என்று எல்லாரையும் தேடிச் செல்ல நீர் தூண்டினீர். ஆண்டவரே, உம்முடைய விதிமுறைகள் என்பது அன்பினால் கட்டப்பட்டது, மன்னிப்பினால் உருவாக்கப்பட்டது. ஒன்றிணைந்து வாழ்வதில்தான் அர்த்தம் இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது. இதைத்தான் உம்முடைய விதிமுறைகளாக எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர். ஆனால் நாங்கள் இன்று தனியார் மயமாக, தனிப்பட்ட வாழ்க்கை முறையாக, எங்களுக்கு என்று ஒரு வட்டத்தை, ஒரு வரைமுறையை வகுத்து கொண்டு அப்படித்தான் வாழ வேண்டும். டோன்ட் டச் மீ, யூ டோன்ட் டச் மீ, ஐ டோன்ட் டச் யூ என்ற வாழ்க்கை முறையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்படி பொதுநிலை சிந்தனைகள் என்பது, பொதுநிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு முறைகள் என்பது, எல்லாரையும் ஒருங்கிணைப்பது, எல்லாரையும் வளர்த்தெடுப்பது என்பது உம்முடைய அமைப்பு முறையாக இருக்கிறது. நீர் அதற்காகத்தான் ஆண்டவரே இந்த மண்ணிலே வந்தீர், உம்முடைய உயிரையும் கொடுத்தீர். அதற்காகத்தான் ஒரு சில கட்டமைப்புகளையும் உருவாக்கி கொடுத்தீர். ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுகிறோமா என்று பார்த்தால் மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய விதிமுறைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீர் கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கை முறைகளை நாங்கள் மீண்டும் உருவாக்கம் செய்ய வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலும், உம்முடைய நீதியினாலும், உம்முடைய உண்மையினாலும் நாங்கள் ஒன்றுபட்ட உலகத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவரே, தனித்து வாழ்வதிலே எதையும் சாதிக்க முடியாது, இணைந்து வாழ்ந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். அந்த இணைந்து வாழ்தல் இருக்கக்கூடிய அர்த்தத்தை, இறை ஆட்சியை கட்டி எழுப்பக்கூடிய கருவிகளாக, உம்முடைய அன்பு சீடர்களாக, மறு கிறிஸ்துகளாக எங்களை உருமாற்றும் ஆண்டவரே. ஆமென். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்
நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே ஒளியாவாய், நீதியின் பாதையில் சுடராவாய். உண்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உமதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. இயேசையா, இயேசையா. திருப்பாடல் 119. அனைவரும் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர், எனக்கும் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். உம் நியமங்களை நான் எந்நாளும் மறவேன். ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை, என்னை காத்தருளும். ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளேன். ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, நீரே ஒளியாக, நீரே வழியாக, நீரே எல்லாவுமாக இருக்கிறீர் என்று நம்பிக்கையிலே உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு நற்கருணை ஆண்டவரே என்று கூவி அழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் சார்பாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இதோ இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உமது பாதத்திலே வைத்து உலகெல்லாம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மாதா தொலைக்காட்சிக்கு அதனுடைய வளர்ச்சிக்காக முன்னெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும்
உமது கரம் ஓங்கி இருக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், ஏற்றத்தாழ்வுகள், பிற இடர்பாடுகள் அனைத்திலும் ஆண்டவரே நீரே வழியாக ஒளியாக இருந்து தெளிந்த பார்வையும் சீர்தூக்கிய நல்ல முயற்சியையும் நீர் அவர்கள் கண்டடைய ஆண்டவரே அவர்களுக்கு நீர் உதவி புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு அவர்கள் இந்த பணியை தொடர்ந்து மிக சிறப்பாக அவர்கள் நடத்தி செல்ல ஆண்டவரே நீர்தாமே துணை இருந்து பிற இடர்பாடுகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், நோய் நொடிகளிலிருந்து பத்திரமாய் பாதுகாத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அன்பு தெய்வமே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்ற அற்புதமான ஒரு விளக்கை, ஒரு தீப்பொறியை இன்று நீர் தமிழக திருச்சபையிலே நீர் எந்நாளும் எல்லா இடத்திற்கும் அது எடுத்துச் செல்லக்கூடிய கருவியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே மாற்றி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. எரேமியா இறைவாக்கினர் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து அவர் சொல்வது போல, உமது பெயரை சொல்ல வேண்டாம் என்று நான் முயற்சிக்கின்றேன், உமது பெயரால் எதுவும் செய்ய வேண்டாம் என்று முயற்சிக்கின்றேன், ஆனாலும் நீர் ஏதோ செய்து விடுகிறீர். உமது வார்த்தை என் இதயத்திலே பற்றி எறியக்கூடிய நெருப்பாக இருக்கிறது. அது என் எலும்புகளுக்குள்ளாக ஊடுருவி இருக்கிறது. உமது வார்த்தையை, உமது பெயரை சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்று உணர்வுபூர்வமாக அறிவித்த அந்த எரேமியாவை போல இன்று மாதா தொலைக்காட்சி எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உமது இறை வார்த்தையை சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்ற நெருப்பு பொறியோடு தீப்பிழம்புவாக இருந்து ஆண்டவரே இன்று மிக சிறப்பாக உமது வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருப்பதை அறிகிறீர். நீர்தாமை தொடர்ந்து அதனுடைய பணியை மாதா தொலைக்காட்சியினுடைய உருவாக்கத்திலே உமது உடனிருப்பை எந்நாளும் கொடுத்தள்ள வேண்டும் என்றும் அதை தலைமையேற்று மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களோடும் தொடர்ந்து நீர் கரம் பற்றி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். ஆமேன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதிக்கா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதிக்கா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே.
பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே, சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் வாரும். ஆமென். எங்கள் இல்லத்தில் வாரும். ஆமென். எங்களை என்றென்றும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ தூண்டி எழுப்பி அருளும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை உம்மிடம் பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் முழுமையாக ஆண்டவரே. நீங்க எங்க கூடவே இருக்கணும், எங்களோட உடன் பயணிக்கணும், கைப்பிடிச்சு நடக்கணும், ஆமென். எங்களை ஆசிர்வதிக்கணும் என்று நாங்கள் ஆசையாக இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்தா எப்பொழுதுமே பயம் இல்லை, அமைதி ஆண்டவரே, மகிழ்ச்சி ஆண்டவரே, நிறைவு ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் எப்பொழுதும் எல்லாரையும் மதிக்கக்கூடியவர்களாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்குவதில் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய உடனிருப்பை நாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மண்ணிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில பொதுநல நன்மைகள் எல்லாமே முன்னேற்றத்திற்காக, பொது நலன்களுக்காக, மக்களுடைய பாதுகாப்புக்காக, வாழ்வுக்காக ஆண்டவரே, இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. திருச்சபையின் சட்டங்களாக இருக்கலாம் ஆண்டவரே, திருவழிபாட்டு முறைகளாக இருக்கலாம், நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கலாம், சாலை விதிமுறைகளாக இருக்கலாம், படிக்கக்கூடிய பள்ளிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு தளத்திலும் எங்களுக்கு ஒரு சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் மையப்படுத்துவது அன்பு, நீதி, உண்மை, இரக்கம், மன்னிப்பு, ஒற்றுமை, ஒரு அமைதியான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, நிலையான வாழ்வு, ஒழுக்கம், எல்லாவற்றையும் ஏற்படுத்தக்கூடிய வாழ்வு. ஆண்டவரே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய உள்ள அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தளத்திலே நாங்கள் பணியாற்றுகின்ற பொழுதோ, படிக்கின்ற பொழுதோ, இல்லை நாங்கள் அதை கடக்கின்ற பொழுதோ நாங்கள் கடைபிடித்தால் எங்கள் வாழ்வு நலமாக இருக்கும். எல்லா பக்கமும் அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். ஆண்டவரே, இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உம்முடைய மதிப்பீடுகள் ஒவ்வொரு விதிமுறைகளுக்குள்ளும் வகுக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அதனுடைய உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை என்பது எங்களை மட்டும் சார்ந்ததல்ல,
எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பயனுள்ள விதத்தில் சார்ந்திருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பிறரை பாதிக்கின்றன. அந்த பாதிப்பு என்பது நன்மைகளால் ஆனதாக, உம்முடைய மதிப்பீடுகளால் ஆனதாக அது மாற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியால் எங்களுக்கு உணர்த்தும். இவற்றையெல்லாம் நாங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது உம்முடைய உடனிருப்பை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உடனிருப்பை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பிறருக்கு வெளிப்படுத்த நீர் எங்கள் கூடவே இரும் ஆண்டவர். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவர். எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவர். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே,
எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. ஆண்டவரே, பல நேரங்களில் எங்களுடைய இந்த வாழ்க்கை எங்களுக்கானது என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமானது, எனக்கு பிரியமானவர் என்று அவர்களை தேடி அவைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் ஏன் மற்றவர்களுக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் எனக்கானது மட்டும் அல்ல, என்னுடைய கடவுளுக்கானது, ஏராளமான உயிர்களுக்கானது என்கிற ஒரு புரிதல் இன்னும் இன்னும் இந்த வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறது. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர் தந்திருக்கிற இந்த விதிமுறைகள் என்பது எங்களை அடக்குவதற்காக அல்ல, எங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக உம்முடைய மேன்மையை, உம்முடைய அன்பை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. ஆமாண்டவரே, அதற்காகத்தான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் சொல்லி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, சில நேரங்களில் நாங்கள் அவைகளை அடக்குமுறைகளாக பார்க்கிற பொழுது உம்முடைய அன்பிலிருந்து விலகி நிற்கிறோம். ஆனாலும் கூட நீர் எங்களை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கிறீர். இந்த உலகத்தை வா நண்பா, நாம் இன்னும் இன்னும் அழகாக்குவோம் என்று எங்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அடங்கி இருப்பதற்காக அல்ல, அழகாக மாற்றுவதற்காக உம்மை தேட வேண்டும். உம்முடைய விதிமுறைகளை, உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு உம்மை நோக்கி வர வேண்டும். ஆண்டவரே, இதோ நாங்கள் பல நேரங்களில் உம்மை விட்டு விலகி இருந்தாலும் கூட இதை உணர்ந்தவர்களாக, இந்த உலகின் அர்த்தங்களை புரிந்தவர்களாக உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, எங்களை தொட்டு குணமாக்குங்கப்பா, எங்களது இதயத்தை உள்ளத்தை தூய்மையாக்குங்க. உங்களை நாங்கள் தேடி வர வேண்டும். நீரே எங்களுடைய வாழ்வின் உச்சம் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக, உம்முடைய அன்பின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களாக உம்மை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். எங்களுடைய தேடல், எங்களுடைய ஆசை, அன்பு எல்லாமே நீதான், நீதான், நீதான். இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா, இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா, இறைவா வருவாய் இங்கே,
இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பழியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில், எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலாய் எனில் மாற்றங்கள், உன் தேடலாய் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஆண்டவரே வாரும் இயேசுவே, எங்கள் அருகில் வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்மோடு தங்க வேண்டும் ஆண்டவரே. அந்த எமாவு சீடர்கள் உம்மை கண்டபோது ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று அவர்கள் மன்றாடினார்கள். மார்த்தா மரியா இருவரும் உமக்கு மிக நெருக்கமான அன்பு சகோதரிகள், தோழிகள். மரியாள் அருகில் அமர்ந்து உமக்கு செவி சாய்த்தார். நீர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆண்டவரே நாங்கள் உம் அருகில் இருந்தால் போதும். பூவோடு இணைந்த நாரும் மனம் பற்றி கொள்கிறதே. நாருக்கென்று மனமில்லை, ஆனால் பூவின் மனம் நாரில் ஏறி விடுகிறது, பற்றி கொள்கிறது. உங்களோட நாங்கள் இருந்தோம்னா உங்களில் இருக்கின்ற அன்பு எங்களில் பற்றி கொள்ளும். உங்களில் இருக்கின்ற சுயநலமற்ற அன்பு எங்களை இறுக பற்றி கொள்ளும். உங்களில் இருக்கின்ற உன்னதமான உண்மையான ஒளி எங்களுக்கு வழியாய் மாறும். ஆமாண்டவரே,
இதோ இந்த 1 மணி நேரம் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலே இருக்கின்ற பல்வேறு குறைகளை, நிறைவற்ற நிலையை நாங்கள் உணர்ந்து ஜெபித்தோம் ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த பாடலிலே உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும் ஆண்டவரே. எப்பொழுது பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில். என்ன அழகான வரிகள்! பிறர் அன்பு மட்டும்தான் நீர் காட்டிய விதி, நீர் காட்டிய வழி, நீர் சொன்ன வார்த்தை. பிறர் அன்பு, உண்மையான அன்பு, நண்பனுக்காய் உயிரை தருகின்ற அன்பு, பிறருக்காய் எல்லாவற்றையும் இழக்கின்ற அன்பு, எதையும் தேடாமல் நாடாமல் தருகின்ற அன்பு, அதுதானே உன் அன்பு. தாரும் ஆண்டவரே, வாரும் இயேசுவே, ஆசீர்வதியும், எங்களில் என்னாலும் நிரந்தரமாய் வாழ்ந்தருளும். ஆமென், 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 ஆமென். ஆமென். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.